கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சிறகடி கேஸில் என்ன நடக்குதுன்னா, நம்ம முத்துவும் மீனாவும் கொஞ்சம் சக்ஸஸ் ஆன மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. அது பரவாயில்ல, நல்லாவே இருக்குது. நல்லாவே ரொம்ப ஸ்மூத்தாக அமைதியாக போயிட்டுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா முத்துக்கு வந்து ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. மீனாவுக்கு பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. அது மீனாவுக்கு எப்படி அந்த ஆர்டர் கிடச்சிதுன்னா, அந்த நம்ம அம்மா இருக்காங்க இல்லைங்களா, முத்து அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க வருவாங்க. அதாவது மீனாவோட எதிரி இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்துட்டு அதை ரெடி பண்ணாங்க. என்னென்னா, மீனா வந்து கவுக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு அவங்க வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. மீனாவுக்கு அது வந்து தெரியல. ஓகே, நமக்கு பெரிய ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து முத்துவை பார்க்க வராங்க. முத்துக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. அது என்ன ஆர்டர்னால், நம்ம முத்து அவங்க ஃப்ரெண்டு வந்து முத்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அது வந்துட்டு எல்லா கோயிலுமே வந்துட்டு ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க. எல்லா கோயிலுமே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்து இங்கிலீஷ் பேச தெரியாததுனால நம்ம முத்துவை வச்சு, நீ வந்து இங்கிலீஷ் நல்லா பேசுவல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இவரும் வந்துட்டு இஸ் வாஸ் தட்டுன்னு சொல்லி அப்படி இப்படின்னு இங்கிலீஷில் பேசிட்டாரு. அது பேசிகிட்டு இருக்கும்போது மீனாவுமே வந்துட்டாங்க. வந்தவொடனே அவங்க புருஷன் அவர் வந்து ஹஸ்பண்ட் பேசுகிறத பார்த்து, என்னங்க இவ்வளோ அழகாக இங்கிலீஷ் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. முத்துவும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லாவே இங்கிலீஷில் பேசி அப்படி இப்படின்னு பேசி ஒரு 60,000 அதுக்கு வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அப்புறம் வந்து மீனாவுக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக போயிடுச்சு. எவ்வளோ என்னங்க படிச்சீங்க? மார்க் என்ன அப்படின்னு கேட்டோன்னே, அவரு ஒரு மாதிரி ஐயோ! நான் எங்கே படித்தேன், என்ன மார்க்குன்னு தெரிஞ்சு மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு, அதெல்லாம் எதுக்கும்மா வீணா அப்படின்னு விட்டுட்டு சொல்லிட்டேன். சரி, இன்னும் நல்லா படிச்சிருக்கலாம் இல்லைங்க அப்படின்னு சொன்னோன்னே, நல்லா படிச்சிருந்தா உன்ன மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைச்சிருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்துட்டு இவங்க 2 பேத்துக்கு லவ்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க மைனா என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க நீங்களும் வந்து பெரிய பொசிஷனில் இருந்தால் நானும் பெரிய பொசிஷனில் படிச்சிருந்து அங்கே வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஓ, நீ இப்படி யோசிக்கிறியா? ஓகே ஓகே மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்த வாட்டி இந்த மாதிரி சொல்கிறாங்க, அம்மா இந்த மாதிரி வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி வந்து இப்போ ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குப்பா, நான் போகிறேன். ஏன்னா பரசு அங்கிளுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணணும். பரசு அங்கிள் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு லட்ச ரூபாய் கேட்டிருந்தார் இல்லையா, அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு விஜய் அம்மா வந்து விஜய் அம்மா சொல்கிறாங்க, எதுக்கு வந்து அவருக்கு வந்து பரசுக்கு வந்து 1,00,000 ரூபா நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கிள் கிட்ட கேட்குறேன். அங்கிள் சொல்கிறாரு, மனோஜோட காலேஜ் படிப்புக்கெலாம் அவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணார். நம்ம இப்போ ஹெல்ப் பண்ணாமல் இருந்தால் அதெல்லாம் நல்லா இருக்காது. ஸோ நீ அமைதியா இரு விஜயா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. முத்து வந்து இறங்கி ஹெல்ப் பண்ணலான்னு யோசிக்கிறாரு. அந்த 60,000 பரசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. 7 days அப்படின்னு சொல்கிறார். இப்படி தூங்காமல் கொள்ளாமல் இருந்தீங்கன்னா எப்படிப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாரு. அது பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே மீனாவும் ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எபிசோடில் இது போயிருக்கு. அப்புறம் வந்து விஜய் அம்மா சொல்கிறாங்க, இது எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க, முத்துவும் ஹெல்ப் பண்ணுறாங்க, நீங்களும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்க, திரும்ப ஏன் ஹெல்ப் பண்ணுறீங்க பரசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மனோஜோட இதுக்கெலாம் அவர் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கான். ஸோ அந்த நன்றி விஷயத்தோட இருக்கணும், அதெல்லாம் சிலருக்கு இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. என்னடா எனக்கு கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு. ஆமாம், கிண்டல் தான் பண்ணுறேன், என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. வழக்கம் போல இவங்க சண்டை போட்டுட்ருக்குறாங்க. விஜய்க்கு வந்து என்னென்னா, மீனாவோட இது வந்து இதோட போயிடும், மீதி ஆர்டர்லாம் கிடைக்காது அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் மீனாக்கிட்ட கொஞ்சம் நல்லா அமைதியாக பணிவாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. பணிவாலாம் பேசுகிற நார்மலாக பேசுகிறாங்க. முத்து கண்டுபிடிச்சிட்டு, என்ன இவங்க ரொம்ப என்னைக்கும் இல்லாமல் இன்றைக்கி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எபிசோடில் நம்ம என்ன நடக்குன்றதை பார்க்கலாம். என்னோடய வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.